எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு எல்லாம் போதை ஆசாமிகள்னால இந்த பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்குநேரியில 4 நாளைக்கு முந்தி ரோட்ல போறவங்க எல்லாம் வெட்டுறான். சிவகங்கையில நேற்றைக்கு முன்தினம் அதே மாதிரி ரோட்ல போறவங்க எல்லாம் வெட்டி சாய்க்கிறாங்க. இப்படி சர்வசாதாரண கொலை நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? எல்லாம் கஞ்சா போதை ஆசாமிகள். இன்றைக்கு இந்த ஆட்சி வந்ததிலிருந்து இன்று வரை போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியல. ஏன்னா பாதி பேர் அந்த போதைப் பொருள் விற்பனையில ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு காரணத்தினால காவல்துறை அவர்களை கட்டுப்படுத்த முடியல. இதனால தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகி இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. இந்த போதைப் பொருள் ஆசாமியினால்தான் இந்த கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை எல்லாம் தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்குது. ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. இப்படித்தான் இன்னைக்கு ஒரு திமுக எம்எல்ஏ அவர் ஒரு மருத்துவமனை நடத்துறார். அந்த மருத்துவமனையில நம்முடைய பள்ளி பலத்தில் வறுமையின் காரணமாக பணத்தாசை காட்டி அவரை அழைச்சிட்டு போய் அவருடைய உடல் இருக்கிற கிட்னிய முறைகேட எடுத்துட்டாங்க. இன்றைக்கு திமுக ஆட்சியில இப்படிப்பட்ட கொடுமை நடந்திருக்குது. இதை மன்னிக்க முடியுமா? ஒரு அரசாங்கத்தில் ஒரு எம்எல்ஏ, சாதாரணம் இல்ல, ஒரு ஆளுங்கட்சி சேர்ந்த எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில் ஏழைகளுடைய வறுமையை பயன்படுத்தி இன்றைக்கு கொடுமையான செயல்ல அந்த கிட்னிய இன்றைக்கு முறைகேடா எடுத்திருக்கிறாங்க. நீங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் திமுக மருத்துவமனையில் போய் ஏதாவது ஆபரேஷன் பண்ணியிருந்தா போய் ஸ்கேன் பண்ணி பாத்துக்கங்க. ஏன்னா உள்ள இருக்கிற உறுப்பு இருக்குதா இல்லையா? நமக்கு என்ன தெரியும்? கிட்னி எடுத்திருப்பான். இன்றைக்கு எதுக்காக சொல்றேன்னா, இதே நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னியை எடுக்கன்னு சொல்லி கணையத்தை எடுத்துட்டான். கிட்னி எடுக்கன்னு சொல்லி கல்லீரல் எடுத்துட்டான். அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து அருள் கூர்ந்து வந்திருக்கின்ற பொதுமக்களாம் சரி, கழக நிர்வாகிகளும் சரி, உற்றார் உறவினர் நண்பர்கள் ஏதாவது திமுக நடத்துகின்ற மருத்துவமனையில் ஆபரேஷன் பண்ணியிருந்தா ஸ்கேன் பண்ணி பாத்துங்க. இல்லைன்னா உங்களுக்கு உடலுக்கு உறுப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியாது. திரு ஸ்டாலின் பேசுறார். ஒரு அண்மையில ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க, உங்கள் கனவை சொல்லுங்க, உங்கள் கனவை சொல்லுங்க. மக்கள் என்ன சொல்றாங்க? எங்களுடைய கனவு இந்த ஆட்சியை அகற்றப்பட வேண்டும். அதே போல இன்றைய தினம் அதிமுக ஆட்சி பல திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். இன்னும் பல திட்டங்களை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். நம்ம பகுதியில் இருக்கின்ற நான், இந்த பகுதி அந்தியூர் பகுதியில் முழுமையாக எனக்கு தெரிஞ்ச பகுதி. அதனால நம்முடைய மக்களுக்கு, அந்தியூர் தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு செய்து கொடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் சுமார் 2500 பேர் இந்த குடும்ப கால் மிதி தொழிலை நம்பி இருப்பதா சொன்னாங்க. அவர்களுக்கெல்லாம் கடன் வசதி செய்து கொடுக்க வேண்டும். இந்த தொழில் சிறப்பாக நடக்க அரசு உதவி செய்ய வேண்டும் இருக்காங்க. அதிமுக ஆட்சியவர்கள் இந்த தொழில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு உதவி செய்யப்படும். அதே போல பர்கூர் பகுதியில் இருக்கிற மக்கள் அவர்கள் நீண்ட நாள் கோரிக்கை, நாட்டின மாடுகள், பர்கூர் நாட்டின மாடுகள் மற்றும் மலை மாடுகள், ஆடுகள் மேய்ச்சல் செய்வதற்கு ஏற்பட்டுள்ள தடனை அவர் நீக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே அவர்களுக்கு என்ன நிலை இருந்ததோ இந்த நாட்டின மாடுகள், மலை மாடுகள், ஆடுகள் அவர்களுடைய மேய்ச்சலுக்கு தேவையான வசதி செய்து கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சி உள்ளனர். அதே வனச்சர கட்டுப்பாட்டில் உள்ள 4 குக்கிராமங்கள் வேளாம்பட்டி, சுண்டப்பூர், தொல்லி, குட்டையூர் இதெல்லாம் சாலை இல்லாமல் இருக்குது. இன்றைக்கு வனத்துறையின் மூலமாக முழுமையான அனுமதி பெற்று அந்த மக்கள் தடையில்லாமல் சென்று வர தார் சாலை அமைக்கப்படும். அதிமுக ஆட்சி இருந்த பொழுது இங்க தாலுக்கா அலுவலகம் புதுசாக
உருவாக்கணும். அந்தியூர்ல தனி தாலுக்காவா கொடுத்தோம். அதுபோல பர்கூர் மேற்கு மலை மணியாச்சி ஓடையில மேம்பாலம் அமைக்கப்பட்டு பல்வேறு குக்கிராமங்களுக்கு புதிய பேருந்து வழித்தடம் ஏற்பட்டு நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு கர்நாடக பர்கூர் வழியாக இணைப்பு சாலை 72 கோடியில அகலப்படுத்தப்பட்டது. அத்தானில புதிய துணைமின் நிலையம் 11 கோடியில கட்டி கொடுத்தோம். அந்தியூர் பேரூராட்சி, வாணிப்புதூர் பேரூராட்சி, மாத்தூர் ஊராட்சி, டிஎன்பாளையம் ஒன்றிய பல கிராமங்களுக்கு புதிய குடிவசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. அந்தியூர் தொகுதியில் உள்ள பல்வேறு பகுதி மக்கள் 5000 பேருக்கு இலவச பட்டா கொடுக்கப்பட்டது. மாத்தூர் குன்னந்தோட்டம் புதிய பாலம் கட்டி கொடுத்தோம். அத்தானி செமிழ்ச்சாம்பாளையம் பகுதியில் உணவு தானிய மற்றும் நெல் சேமிப்பு கிடங்கு அமைக்கப்பட்டது. பர்கூர் மலை பகுதியில் மலைவாழ் மக்களுக்கு மருத்துவமனை அமைக்கப்பட்டது. அத்தானி மற்றும் கூலூர் ஆரம்ப சுகாதாரம் மேம்படுத்தப்பட ஆரம்ப சுகாதாரம் 30 படுக்கை கொண்ட ஆரம்ப சுகாதாரம் தரம் உயர்த்தப்பட்டது. அந்தியூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் பிரதான சாலைகள் விரிவாக்கப்பட்டு மக்கள் தடையில்லாமல் போக்குவரத்து வழி செய்யப்பட்டது. பர்கூர் மலை கிராமத்தில் புதிய துணை நிலையம் அமைக்கப்பட்டது. கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. அந்தியூர் பகுதியில் உள்ள ஏரி குளங்களுக்கு நீர் இருப்ப நான் ஏற்கனவே சொன்னேன். மணியாட்சி திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் அந்த திட்டம் டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கை தயார் பண்ணுவதற்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கணும். இந்த ஆட்சியில கிடப்புல போட்டாங்க. கணக்கம்பாளையம் கிராம வேதாபாறை நீர்த்தேக்க திட்டம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். குறுகிய அத்தானி கள்ளிப்பட்டி ஓடை மேடு மேம்புள்ளம் பாலம் அகலப்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும். மங்களாப்பூர் புளியம்பட்டி ஆற்று பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அந்தியூர் பகுதியில் உள்ள நில குடியேற்ற சங்கத்தின் மூலம் விவசாயம் செய்து கொண்டுள்ள சுமார் 1000 குடும்பங்களுக்கு சங்க தலைவர் பெயரில் உள்ள கூட்டுப்பட்டாவரை நீக்கி அவரவர் பெயருக்கு தனிப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். பர்கூர் மலைப்பகுதிக்கு புதிய தனி துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு தேவையான தடையில்லா மின்சாரம் மின் இணைப்பு வழங்கப்படும். அம்மாப்பேட்டை ஒன்றிய பகுதி மக்கள் கோரிக்கை தோணி மடுவு திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். அந்தியூர் தொகுதியில் உள்ள சுமார் 2000 மீன்பிடி குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்றீங்க. அவருக்கு தேவையான மீன்பிடி உரிமைகள் பெற்றுத்தர அரசுடைய நடவடிக்கை எடுக்கப்படும். அந்தியூர் சட்டமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் தொழில் செய்வோர் பயன்படும் வகையில் மும்முனை மின்சாரம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். விவசாயிகளுக்கு பகலிலே மும்முனை மின்சாரம் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அந்தியூர் புதிய பேருந்து நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அம்மாபாளையம் அத்தானி பவானி ஆற்றிற்கு குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படி பல திட்டங்கள் கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து அதிமுக தேசிய ஜனநாயக இணைந்து இந்த தேர்தலில் சந்திக்கிறோம். இந்த தேர்தலில் நீங்க மிகப்பெரிய வாய்ப்பை தர வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அந்தியூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுங்க.